வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த அறிகுறிகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய் ஆகும். ஆனால் புற்றுநோயை அதன் ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் அதை குணப்படுத்த முடியும். சில அறிகுறிகள் மூலம் நாம் நமக்கு புற்றுநோய் இருக்கிறத அறிந்து கொள்ளலாம். இந்த அறிகுறிகள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா சின்ன நேரங்களில் வந்து பார்த்தோம்னா சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த அறிகுறிகள் நாம் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த புற்றுநோய் செல் பரவல் நம்மளுடைய உடலில் பரவாமல் தடுக்க முடியும். ஆரம்ப கட்ட சிகிச்சைகள்லேயே அதை சரி பண்ணிடலாம். ஸோ இந்த அறிகுறிகளை புறக்கணிக்கிறது ரொம்ப தவறான விஷயம். இதுக்காக நீங்கள் அதிகமாக பயப்பட வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. எல்லா அறிகுறிகளுமே புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. முதல்ல அந்த அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடை குறைதல் உங்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இது பார்க்கப்படுது. உங்களுடைய எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த எடை குறைப்பு உங்களுக்கு நிகழ்வானது நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மருத்துவ பரிசோதனை செய்து அது சரிதான் அப்படின்றது நிரூபணமாகக்கூடிய பட்சத்தில் அதுக்காக நீங்கள் பார்த்தோம்னா சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் ஏற்படுவது அல்லது கட்டி ஏற்படுவது இதெல்லாமே அப்படின்னா நீங்கள் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்க கூடாது. ஏன்னா வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட இந்த மாதிரி கேன்சர் செல்ஸால் கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகுவது ரொம்ப நல்லது. அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. தொடர்ந்து இருமல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்க்கான அறிகுறியாக இருக்குது. மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு 3 முதல் 4 வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது மோசமான ஒரு நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ந்து இருமல் ஏற்படுவது, சளியுடன் கூடிய இருமும் போது ரத்தம் வெளியேறுவது, சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுவது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அந்த கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்குது. அப்படின்றதால நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுவதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தை கவனிக்கிறது கிடையாது. ஆனால் இது தோல் புற்றுநோய், ஸ்கின் கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு தோன்றுறது அல்லது புதுசாக மச்சம் தோன்றும் போது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரித்தல் இது போன்ற அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அதாவது உங்களுக்கு புதிய மரு தோன்றும் அல்லது மச்சம் தோன்றும். அதனால் ஏற்கனவே சருமத்தில் இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய கலர் சேஞ்ச் ஆகும், சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இது உங்களுக்கு பார்த்தோம்னா ஸ்கின் கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும்னு நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. மருத்துவரை அணுகிக் கொள்வது ரொம்ப நல்லது. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட சிகிச்சையாக பார்க்கப்படுது. ஆரம்ப கட்ட ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான சிம்டம்ஸாக இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சிறுநீர் கழிக்க போறீங்க அல்லது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனைலாம் தொடர்ந்து எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க புறக்கணிக்க கூடாது. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் அல்லது கீழ் முதுகின் வலி ஏற்படுவது புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். கவனத்துடன் நீங்க இருக்கணும். உடல் வலி கடுமையாக உங்களுக்கு ஏற்படும் பொழுது அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல்ல வலி இருந்துச்சு அப்படின்னா அது கேன்சருக்கு சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால இந்த மாதிரியான அதிகப்படியான வலிகளை அது ஏற்படுத்தலாம் அப்படின்றது கூறப்படுது. ஸோ அதனால் நீங்கள் அந்த செல் பரவல் வரைக்கும் உடல் வாரக்கணக்கில் உங்களுக்கு வலியாக இருக்கிற வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 வாரங்களிலே உடல் கடினமான அளவுக்கு வலி இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகிக் கொள்வது நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற
ஏதாவது ஒரு உணர்வை வந்து உணர்ந்தீங்க அப்படின்னாலும் சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான சிம்டம்ஸாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெஞ்செரிச்சல் ஏற்படும் போது நமக்கு டைஜஷன் சரியாக ஆகாதால இனிப்பு உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்டதால தான் நெஞ்செரிச்சல் ஏற்படுது. நீங்களாவே ஒரு கன்ஃபியூஷனுக்கு போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது, நீங்களாவே ஒரு குழப்பமோ அல்லது நீங்களாவே ஒரு முடிவுக்கு போயிட்டு ஈனோ எடுத்துக்கிறது, இந்த எலுமிச்சை ஜூஸ்லாம் எடுத்துக்கிறது, இது போலலாம் பண்ணாமல் அது தொடர்ந்து நெஞ்செரிச்சல் உங்களுக்கு பல மாதங்களாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகிக் கொள்வது நல்லது. அல்சர் ப்ராப்ளத்தாலும் சிலருக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். ஸோ அப்படி நீங்கள் நினச்சிக்காதீங்க, இது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இது அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்குது. ஸோ அந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இரவில் அதிகமாக வியர்த்தல் அப்படின்றதும் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது கேன்சருக்கான அந்த அறிகுறிகள் அப்படி இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயான அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலின் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை உங்களுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் கவனத்தை உங்களுடைய மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க. உடலில் சோர்வு ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களான அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்குது. புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிழக்க செஞ்சு ஆற்றலை உறிஞ்சிடும். இந்த சோர்வானது நாளுக்கு நாள் நமக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். இதனால் ஒரு நபர் படுக்கையிலிருந்து எழுவதற்கு கூட சிரமப்படுவாங்க. ஒரு வேலைகளை செய்கிறது கூட ரொம்ப சிரமப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. சாப்பிடுவதற்கு, கழிப்பறைக்கு நடந்து போகிறதுக்கு அல்லது சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு, டிவி ரிமோட்டை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து அவங்க நல்ல ரெஸ்ட் எடுத்தாலும் கூட, ஓய்வு வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு உதவி புரிந்தாலும் இந்த சோர்வை முழுவதுமாக போக்குவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினம். புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சோர்வானது இன்னும் அதிகமாயிட்டே போகும்போது உடல் வலி, குமட்டல், வாந்தி அல்லது மனச்சோர்வு போன்றவற்றை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை உதாசீனப்படுத்தாமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. லூகேமியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு சருமம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, உடல் முழுவதுமாகவே தடிப்புகள் காணப்படும். சருமத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்புகள் உண்டாகும். இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தால் சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும். ஆகவே இது போன்ற அறிகுறிகளையும் ஒருவர் லேசாக எண்ணிவிடக்கூடாதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்களில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. கண்களை யாரோ குத்திவிட்டது போன்ற கடுமையான வலி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குது. இந்த அறிகுறிகளை பெரும்பாலான நபர்கள் வந்து தவிர்த்துடுவாங்க. அது மற்ற கண்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. நம்ம அடிக்கடி டிவி பார்க்குறது, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, வெளியே போயிட்டு வரதால அதிக நேரம் நம்ம தூங்காதால தான் கண் வலி ஏற்படுதுன்னு நினச்சிக்குவாங்க. அப்படி நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அது உங்களுக்கு நாள்பட்ட தொடர்ந்து வந்து உங்களுக்கு கண் வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் நினச்சி மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கிறது நல்லது. அடிக்கடி தலைவலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் உங்களுக்கு லேசாக இருக்கக்கூடிய தலைவலி படிப்படியாக அதிகரித்து தொடர்ந்து வரும் அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இந்த மாதிரி தலைவலியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்ததுன்னா ஆரம்பத்திலேயே நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களை காப்பாற்றுவது கடினம். ஏன்னா இது வந்து பிரெயின் டியூமருடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முன்னெல்லாம் வந்து பார்த்தோம்னா கேன்சரில் நிறைய டைப்பெல்லாம் இருக்காது. ரத்த புற்றுநோயின்னு மட்டும் தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இப்போ நிறைய டைப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்புக்குமே நிறைய அறிகுறிகளும் இருக்குது. இந்த அறிகுறிகள் எல்லாமே பொதுவான அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் போதே நீங்கள் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வது, ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. அப்போ தான் அந்த புற்றுநோய் செல்கள் வேகமாக நம்மளுடைய உடலில் பரவாத நம்ம தடுத்து கொள்ளலாம், நலமோடு இருக்கலாம். அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.